நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு சமமாக இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆரோக்கியமான உணவு குறித்து அல்லது ஆரோக்கியம் குறித்து, உடல்நலம் குறித்து மிகப்பெரிய அளவிற்கு விழிப்புணர்வு சமூகத்தின் எல்லா மட்டங்களிலும் ஏற்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். நாம் தொலைக்காட்சியை திறந்தாலும் சரி, பத்திரிகையை திறந்தாலும் சரி, எப்போதும் ஏதாவது ஒரு ஆரோக்கியம் தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளிவருவதையும், ஃபிட்னஸ் என்று சொல்வார்கள், அதுபோன்ற உடலை மிக செம்மையாக வைத்துக்கொள்வது தொடர்பான செய்திகளும் அது தொடர்பான விவாதங்களும் தொடர்ந்து நடப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மிகப்பெரிய வர்த்தகம் இந்தியாவில் என்னவென்று கேட்டால் அது ஆரோக்கியம் தொடர்பான வர்த்தகம்தான் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியமான உடல் பயிற்சிகள் என்றெல்லாம் பல விஷயங்களை பற்றிய ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பார்வை இங்கு உருவாகி வருவதை நாம் காண்கிறோம். ஆனால் இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக அதற்கான சூழலை நாம் எப்படி உருவாக்கப் போகிறோம், அதற்கு அரசினுடைய பொறுப்பு என்ன, அதிகாரத்தினுடைய பொறுப்பு என்ன என்பது மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் நீங்கள் எவ்வளவுதான் ஆரோக்கியமாக வாழ விரும்பினாலும் கூட, ஆரோக்கியமான உணவை நீங்கள் சாப்பிட விரும்பினாலும் கூட, உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்க வேண்டும் என்பது முதன்மையான ஒரு விஷயம். பெரும்பாலான மக்கள் கையில் என்ன கிடைக்கிறதோ அதை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். ஆரோக்கியமான உணவு என்பது பல சமயத்தில் நம்முடைய கைக்கு எட்டாத ஒன்றாக இருப்பதை கூட நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்த ஆரோக்கிய உணவை மக்களிடையே கொண்டு வருவதில் யாருக்கு முதன்மையான பொறுப்பு இருக்கிறது என்றால் அரசுக்குத்தான் இருக்கிறது, அரசு அதிகாரிகளுக்குத்தான் இருக்கிறது. சரி, இந்த ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளில் அல்லது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அம்சங்களில் முதன்மையானது எது என்று கேட்டால் அது உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையாகும். உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை என்பதுதான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதில் மிக முதன்மையான பங்கு வகிக்கிறது. இன்றைக்கு நாம் உண்ணக்கூடிய எல்லா உணவுப் பொருள்களிலுமே இந்த நச்சுத்தன்மை கலந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு தாய்மார்கள் ஊட்டக்கூடிய தாய்ப்பாலிலும் கூட அவர்கள் உட்கொள்ளக்கூடிய உணவின் வழியாக அந்த நச்சுத்தன்மை குழந்தைகளுக்கு செல்கிறது என்கிற ஒரு கொடூரமான செய்தி அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய காற்றும், நம்முடைய நீர்நிலைகளும், நம்முடைய உணவும் இன்றைக்கு நஞ்சாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உணவுப் பொருள்கள் ஏன் நஞ்சாகின்றன என்று பார்க்கிற போது உணவு பதார்த்தங்களின் மேல் திணிக்கப்படுகிற அதீதமான பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள் ஆகியவை உணவுப் பொருள்களை பெரிய அளவிற்கு நஞ்சாக்குகின்றன என்கிற செய்தியை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அதனால் தான் இயற்கை பொருள்கள் அல்லது இயற்கையாக விளைந்த பொருள்களின் மீது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அதுபோன்ற இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் என்பது சந்தையில் இன்றைக்கு விலை உயர்வாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. காய்கறிகள் என்பது இயற்கையாக விளையக்கூடியவை என்பது போய் இயற்கையாக விளைவது என்பது ஒரு அபூர்வமான ஒன்றாக மாறிவிட்ட அளவிற்கு நாம் இன்றைக்கு நிலங்களை பாழ்படுத்தி விட்டோம், நீர்நிலைகளை பாழ்படுத்தி விட்டோம், நம்முடைய விவசாய உற்பத்தி முறையை முற்றாக அழித்தொழித்து விட்டோம். அந்த வகையில் தினமும் நஞ்சையே உண்டு நஞ்சையே குடிப்பவர்களாக நாம் மாறியிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் மாற்றவே முடியாதா? இதற்கெல்லாம் மாற்றே இல்லையா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. முடியும், நிச்சயமாக முடியும். நாம் அதை மாற்ற வேண்டும் என்கிற உண்மையான மனம் இருந்தால் அது சாத்தியம். மக்களுடைய ஒத்துழைப்பும் அதிகார வர்க்கத்தினுடைய அல்லது அரசியல் தலைவர்களினுடைய ஒரு தீவிரமான ஈடுபாடும் இருந்தால் அது அந்த மாற்றம் சாத்தியம். அதை எப்படி சாத்தியப்படுத்துவது என்பதுதான் முக்கியமான கேள்வி. இன்றைக்கு பூச்சிக்கொல்லு மருந்துகளை விற்கக்கூடியவர்கள், உரங்களை விற்கக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வர்த்தகர்கள். மிகப்பெரிய அளவிற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகமாக அது இன்றைக்கு நிலை பெற்றிருக்கிறது. நம்முடைய விவசாய நிலங்களை அழித்ததில் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கும் உரங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இதை எதிர்த்து இன்றைக்கு தீவிரமாக செயல்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அப்படி யாராவது செயல்பட்டிருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக செயல்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் நம்மாழ்வார் போன்ற இயற்கை விவசாயிகள், வேளாண் விஞ்ஞானிகள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அத்தகைய பல முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
ஆனால் அப்படி அரசு சார்ந்து ஏதாவது ஒரு முயற்சி நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் கேரளா. கேரளாவில் அனுபமா என்கிற ஒரு இளம் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் திடீரென அங்கே விற்கப்படுகிற பல இடங்களில் விற்கப்படுகிற காய்கனிகளை போய் அதிரடியாக பரிசோதனை செய்கிறார். அவற்றை கைப்பற்றி அவர் பரிசோதனை மையங்களுக்கு அனுப்புகிறார். அப்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மை வெளிப்படுகிறது. அது என்னவென்றால், அனுமதிக்கப்பட்ட அளவை விட காய்கறிகளில், அதாவது பிற மாநிலங்களிலிருந்து அங்கு வரக்கூடிய காய்கறிகளில் 300% அளவிற்கு அங்கு விஷத்தன்மை உள்ளதாகவே இருக்கின்றன என்பதுதான் அந்த செய்தி. அது அந்த மாநிலத்தையே மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. எல்லோரும் கிட்டத்தட்ட நாம் இவ்வளோ பெரிய நஞ்சூட்டக்கூடிய காய்கறிகளையா சாப்பிடுகிறோம் என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆக இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்படிப்பட்ட காய்கறிகள் இந்தியா முழுக்க விளைவிக்கப்படுகின்றன என்பதுதான். இது ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து விளைவிக்கப்பட்டு இன்னொரு மாநிலத்திற்கு செல்வதல்ல. ஆனால் அந்த மாநிலத்தில் திடீரென இதை பற்றி ஒரு விழிப்பு ஏற்படுகிறது. உரம், பூச்சி மருந்தை பயன்படுத்தி நாம் பயிரிடுகிற காய்கனிகள் என்பது நம்முடைய உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக அவை இருக்கின்றன என்கிற அந்த செய்தி தெரிந்தவுடன் அங்கு மிகப்பெரிய அளவிற்கு அப்படி நஞ்சூட்டப்பட்டு வருகிற அல்லது அதிகமான விஷத்தன்மை உள்ள காய்கனிகளுக்கு தடை விதிக்கிறார்கள். தடை விதித்தால் போதுமா? தடை என்பது யார் வேண்டுமானாலும் விதித்து விடக்கூடிய ஒன்று. மாறாக கேரள அரசு என்ன செய்கிறது என்றால், மக்களிடம் இயற்கையாக அவர்கள் பயிரிடுவதற்கான இயற்கை வேளாண் பொருள்களையும் விதைகளையும் வீடு வீடாக அவர்கள் விநியோகிக்கிறார்கள். அதன் மூலமாக வீட்டு தோட்டங்கள் போடுவது, வீட்டிலேயே காய்கறிகளை வளர்ப்பது என்று பல்வேறு விதமான திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். உரம் இல்லாத, பூச்சி மருந்து இல்லாத வகையில் நாம் ஒரு மாசற்ற காய்களை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய இயக்கம் அரசினாலே அங்கு முன்னெடுக்கப்படுகிறது. இன்றைக்கு கேரளா முழுக்க அப்படி காய்கறிகளை வளர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அங்கே துவங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு அதிகாரியினுடைய ஒரு கடுமையான நடவடிக்கைகளின் மூலம் இது போன்ற உரம், பூச்சிக்கொல்லி மருந்து விற்பவர்களுடைய அந்த லாபி என்று சொல்வார்களே, அவர்களுடைய செல்வாக்கையும் தாண்டி அவர் ஒரு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்ததன் விளைவாக இன்றைக்கு ஒட்டுமொத்த மாநிலமே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு விழிப்புணர்வை பெற்றிருக்கிறது. பொதுவாக நம்முடைய நாட்டில் என்ன நடக்கும் என்று பார்த்தால், ஏதாவது ஒரு அதிகாரி ஒரு இடத்தில் போய் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறார் என்று சொன்னால் அதை வைத்துக்கொண்டு அவர் ஆதாயம் அடைவதோ அல்லது மற்றவர்கள் அதை வைத்துக்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களிடம் மிரட்டி பணம் வாங்குவதற்கோ தான் அவை பயன்படுமே ஒழிய, அது உண்மையில் அந்த பொருளை தடை செய்வதற்கோ அதன் மூலமாக மக்களிடம் ஒரு மாற்றத்தை, அவருடைய நல்வாழ்க்கையை உருவாக்குவதற்கான ஒரு அம்சத்தை கொண்டு வருவதற்கு அவை பயன்படுவதில்லை. ஆனால் இப்போது நான் சொன்ன கேரள உதாரணம் என்பது, அனுபமா என்கிற இந்த அதிகாரியினுடைய அந்த செயல் என்பது ஒட்டுமொத்தமான மாநிலத்தினுடைய உணவு கொள்கையையே மாற்றக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், சில தனிநபர்கள் நினைத்தால் எத்தகைய மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். அதிகாரிகளுக்கு, அரசியலில் இருப்பவர்களுக்கு, அதிகாரமிக்கவர்களுக்கு, சமூக செல்வாக்கு உள்ளவர்களுக்கு அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் அதிகாரம் என்பது இருக்கிறது. மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய, செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரியை போல எத்தனை பேர் அதை பயன்படுத்துகிறார்கள்? மக்களுடைய நல்வாழ்வைக்காக, மக்களுடைய ஒரு மீட்சிக்காக அதை பயன்படுத்துகிறார்கள் என்று நினைக்கிற போது வேதனையே மிஞ்சுகிறது. அந்த வகையில் அனுபமா போன்ற சில அதிகாரிகளினுடைய செயலால் தான் இந்த நாடு என்பது இன்னும் கூட நம்பிக்கைக்குரிய சில விஷயங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.